மதுரை மாநகர காவலில் இருந்த இட்லி கார்த்திக் என்ற இளைஞர் காவல் நிலையத்திலேயே கொடூரமான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு மரணம். ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி 15வது வார்டு கவுன்சிலர் SST சாந்தகுமார் ஆவடி செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் மரணம். அதேபோல பாளையங்கோட்டை சிறையில் இருந்த ஜெயக்குமார் என்பவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு. விழுப்புரம் காவல் நிலையத்தில் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட ராசா என்பவர் வீட்டுக்கு சென்றவுடன் உயிரிழப்பு. இவை எல்லாமுமே கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான 12 நாட்களில் நடந்த காவல் நிலைய மரணங்கள். அப்படியே கொஞ்சம் 2022ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் பேசிய பேச்சை இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. காவல் நிலைய மரணங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குற்றங்களை குறைக்கும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும். காவல் நிலைய மரணங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குற்றங்களை குறைக்கும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த விழா நடந்த போதே காவல் நிலைய மரணங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது தமிழகத்தில். 2021ஆம் ஆண்டு சென்னையில் விக்னேஷ் மரணம் தொடங்கி திமுக ஆட்சியில் இந்த காவல் நிலைய மரணங்கள் என்பது புதிதல்ல என்றாலும் 12 நாட்களில் 4 காவல் நிலைய மரணங்கள் என்பது அதிர்ச்சியைத்தானே நமக்கு கொடுக்கிறது. இதை பற்றி திமுக இதுவரை மூச்சு கூட விடவில்லையே. இதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு என்ன கவலை இருக்க போகிறது? முதல்வர் தன் கையில் வைத்திருக்கும் காவல்துறையிலேயே இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கொடைக்கானலில் கோல்ஃப் விளையாடுவதுதான் இப்போது முக்கியமா? ஆட்சியாளர்கள் தான் இப்படி என்றால், கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்திற்காக ட்விட்டரில் ஓலமிட்ட தமிழ் சினிமாக்காரர்கள் இப்போது கப் சுப் என்று கைகட்டி வாய்மேல் விரல் வைத்து குழந்தைகளைப் போல அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே. 2021க்கு முன் எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்லிக் கொண்டிருந்த திரைத்துறையினரின் தைரியம் இப்போது எந்த வட்டிக்கடையில் அடமானம் இருக்கிறது என்று கேட்கும் பாமர மக்களின் கேள்வியில் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. அதிமுக ஆட்சியை விமர்சித்து மேடைக்கு மேடை பொங்கிய நடிகர் நடிகைகள் எல்லாம் இப்போது நமக்கு எதுக்கு வீண் வம்பு என்று ஒதுங்கி இருக்கிறார்களா, அல்லது பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடும் என்று திமுகவுக்கு பயந்து பம்மிக் கொண்டிருக்கிறார்களா? இப்போதெல்லாம் அவர்களின் ரத்தம் கொதிக்கவில்லையா? அதிமுக ஆட்சியை வாய்க்கு வந்தபடியெல்லாம் விமர்சனம் செய்ய தைரியம் இருந்த திரைப்பிரபலங்களுக்கு திமுக ஆட்சியில் பேசக்கூட முடியவில்லை என்றால் பயமா, அல்லது திமுகவிடம் தங்கள் சுயமரியாதையை அடகு வைத்து விட்டார்களா திரைத்துறையினர் என்ற கேள்விகளுக்கு பதில் தேடினால் திமுகவின் உருட்டல், மிரட்டல், பயமுறுத்தல்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.